Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஆந்திர மாநிலம் கைலாசப்பட்டினம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், வணக்கம். என்ன நடந்தது? உயிரிழந்த 5 பேர் யாருங்கிற விவரம் தெரிய வந்திருக்கா? வணக்கம். ஆந்திரா மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கைலாசப்பட்டினம் கிராமத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பட்டாசு தொழிற்சாலையில அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து தொழிலாளர்கள் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் படுகாயமடைந்த நபர்கள் அருகே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் பட்டாசு தொழிற்சாலையில் வழக்கம் போல் தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்ட போது திடீரென பட்டாசுகள் வெடித்து பெரும் விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. விபத்தில் பட்டாசு தொழிற்சாலையின் கட்டிடம் முழுவதுமாக சிதறி அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது விழுந்ததில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் படுகாயமடைந்த நபர்கள் அருகே உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். பட்டாசு தொழிற்சாலையில இந்த வெடி விபத்து பற்றிய தகவல் அந்த தீயணைப்பு துறையினருக்கு கொடுக்கப்பட்ட பின்பு தீயணைப்பு துறையினர் வாகனங்களுடன் வந்து இந்த தீயை கட்டுப்படுத்தி அணைத்தனர். தொடர்ச்சியாக காவல்துறையினரும் இந்த பட்டாசு விபத்து ஏற்பட்டது குறித்து விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்டாசு ஆலைக்கு உரிய உரிமம் பெறப்பட்டதா என்ற கோணத்திலும் அது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் உயிரிழந்த நபர்களுடைய உடல்கள் அடையாளம் காணப்படுவதற்காக அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த நபர்கள் உறவினர்களுக்கு தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்கள் உடல்கள் அருகே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உறவுகளிடம் அடையாளம் காணப்பட்ட பின்பு அவர்களிடம் வழங்க இருக்கிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.